இந்த வீடியோவில் நாம் சாஃப்டான நெய் மைசூர் பாக்கு செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப்பு கடலை மாவு. இந்த கடலை மாவை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. நெய் நல்லா உருகி வந்த உடனே நம்ம அந்த 1 கப்பு கடலை மாவை அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் கொஞ்சம் வறுத்து வந்தோடனே மாறும். கலரி விட்ருங்க. நல்லா கலர் மாறி வரும், உங்களுக்கே தெரியும். கலர் நல்லா மாறி வந்துடுச்சு. அது நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம் ஜல்லடையில். ஏன்னா உருண்டை உருண்டையாக இருக்கும், அதனால் நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஜெலிச்சு எடுத்துக்குங்க. நம்மளுக்கு இது மாதிரி உருண்டை இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு சாஃப்டான மைசூர் பாக்கு கிடைக்கும். அதனால் ஜெலிச்சோமா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் ஜெலிச்சு எடுத்துட்டேன். இதை நீங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க. இப்போது நான் இங்கே 1 டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கேன். 3/4 டம்ளர் நெய் ஊற்றி கலக்கிக்கிறேன். அது நல்லா உருண்டை இல்லாமல் கலக்கிக்குங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் கலக்கிக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா கலக்கிட்டேன். இது மாதிரி வரும் நம்மளுக்கு. இதை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம சக்கரை பாகு தயாரிச்சுக்கலாம். அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் சக்கரை ஊற்றி அதை நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. அதை நல்லா கலரி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா சக்கரைலாம் கரைஞ்சி கொதிச்சு வருது. இப்போது நம்ம அதை கரைச்சி வச்சுருந்த கடலை மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி பொறுமையாக கலருங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் நம்ம கலரிகிட்டே தான் இருக்கணும். கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கலர்றதுக்கு. நல்லா கலரி விடுங்க. இப்போ கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கலர்னதுக்கப்புறம் திக்காயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மீதி ஒரு 1/4 கப்பு நெய் இருக்குல்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்குங்க. நல்லா கலரிக்குங்க. இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஊற்றி தடவி வச்சுக்கலாம் நம்ம. இப்போது பாருங்கள், இப்போ நல்லா கட்டி வந்துருச்சு பாருங்கள். நல்லா பேஸ்ட் ஆட்டம் ஓரளவுக்கு. இந்த பதத்தில் நிறுத்திடுங்க. நிறுத்தி அந்த தட்டில் எடுத்து ஊற்றி வச்சுருங்க. நெய் தடவின தட்டில் ஊற்றிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கும்போது நல்லா கரெக்டாக வரும். மேலே கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக அப்படியே தடவி விட்ருங்க மேலே. அப்போ தான் நம்மளுக்கு மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஷேப்பும் கரெக்டாக வரும். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் இப்போ கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆற விட்ருங்க. சூட்டோடு கட் பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு கட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் மைசூர் பாக்கு. நம்மளுக்கு சாஃப்டான நெய் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.